சிலுவை அது அணிகலன் அல்ல, அது ஆபரணம் அல்ல. சிலுவை என்பது நாம் அணிந்து கொள்வதற்கல்ல, நாம் அதில் அணியப்படுவதற்கு. ஏனென்றால் அது நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது என்பதை நாம் அறிந்தாக வேண்டும். ஒன்றை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள், யானை தந்தத்தில் ஒரு சின்ன மோதிரம், அந்த மோதிரத்தை செஞ்சு நம்ம கையில் போட்டு கொள்ளுகிறோம், அணிந்து கொள்ளுகிறோம். அதை அணிந்து கொள்ளும்போது அந்த மோதிரத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வர வேண்டும்? யானை ஒன்று செத்து விட்டது, யானை மரணமானது, யானை மரித்த பின்பு இந்த அணிகலன் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றுதான், அது யானையின் மரணத்தை நினைவு கூறுவதாக நாம் நினைத்தோம் என்றால், அதை அணிந்து கொள்ளும் போது ஒரு சிறு வருத்தமாவது நமக்கு தோன்றும். அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக அந்த சிலுவை, அதிலே அவர் அணியப்பட்டார். அவரை அறைந்தார்கள் என்று சொல்வதை காட்டிலும் சிலுவையில் அவரை அணிந்தார்கள் என்று சொல்லலாம். அப்ப அவருடைய அந்த பாடு மரணத்தை நாம் நினைவு கூறுவதற்கு அந்த சிலுவை நமக்கு ஏதுவாக இருக்கிறது. அந்த சிலுவையிலே அவர் பாடு மரணத்தை ஏற்றதன் காரணம் என்ன என்று பார்க்கும்போது அது நமக்கு பிழைப்பூட்டுகிறது. பிழைப்பு என்ற சொல்லை நாம் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்க. பிழைச்சிட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். என் பிழைப்பே அதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏழை அம்மா இட்லி விற்று பிழைச்சிக்கிறாங்க, வடை விற்று பிழைச்சிக்கிறாங்க. பிழைப்பது, அந்த பிழைப்பது என்பது உயிர் வாழ்வது, ஜீவிப்பது, உயிரோடு இருப்பது, அல்லது இந்த உலகில் வாழ்வது, வாழ தேவையானது என்றெல்லாம். அது மட்டுமல்ல, எல்லாமே இந்த பிழைப்பே எதுக்கு, ஜான் வயிற்றுக்கு தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன? உணவிற்காக. நாம் உண்டால் வாழ முடியும், அந்த உண்பதற்கு ஒன்று தேவை. அப்போ உண்டால்தான் நான் பிழைக்க முடியும். நான் பிழைப்பதற்கு நான் உழைக்க வேண்டும், அல்லது என் உணவிற்கு நான் ஏதேனும் செய்ய வேண்டும். அப்படி செய்வது தான் பிழைப்பு, அதற்கு தேவைதான் பிழைப்பு. அதுபோல தான் பவுலடிகளார் அழகாக சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவோடு நானும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்தது நான் அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ அதில் இன்னொரு முக்கியமான சொல் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. அவருடைய, அதாவது கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். குமாரனை பற்றும் விசுவாசத்தை நமக்கு சிலுவை கொடுக்கிறது. சிலுவை மூலமாக அவர் நமக்கு செய்த அந்த ஒப்பில்லாத தியாகத்தை நினைவு கூறுவதற்காக. அதனால தான் திருவிருந்து என்பது அது மறுவிருந்து. ஏனென்றால் திருவிருந்து சிலுவையில் நடந்தது, இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வது மறுவிருந்து. இந்த இரண்டிற்கும் முன்பே, அந்த திருவிருந்து சிலுவையில் அவர் கொடுக்கப்படுவதற்கு முன்பே ஒரு விருந்து, அதுதான் அந்த ராபோஜனம் என்று சொல்லி, அந்த இரவு வேளையிலே மரிப்பதற்கு முன்றைய தினத்திலே அவர், இது என் மாம்சம், இது என் புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம் என்று சொல்லி, இதை நீங்கள் பானம் பண்ணாமல் புசியாமல் நித்திய ஜீவனை நீங்கள் அடைய முடியாது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஜீவனை பெறுவதற்கு அவரே விருந்தானார்,
அதை நினைப்பூட்டுவது இந்த சிலுவை. அது மட்டுமல்ல, ஜீவ அப்பம் நானே என்று சொன்னதும் அவர்தான். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். அப்போ அந்த அப்பம்தான் சிலுவையில் அறையப்பட்டது, அந்த அப்பம் பிற்கப்பட்டது. அதை நாம் நினைவு கூறுகிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்போ திருவிருந்து மாத்திரம் அவரை நினைவு கூறுவது அல்ல, அந்த திருவிருந்து சிலுவை ஏற்பதற்கு முன்பே அறிவிக்கப்பட்ட ஒன்று. சிலுவையையும் நாம் நினைவு கூற வேண்டும், அது அணிந்து கொள்வதல்ல. ஆகையால் தான் கிறிஸ்து அதை எடுத்துக்கொள்ள சொன்னார். அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அணிந்து கொண்டு பின்பற்றுவதை காட்டிலும் அதை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவதுதான் சாலச் சிறந்தது. அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.